அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளால் நான் சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு அனைவருக்கும் சொல்ல, எனக்கு ஏதோ தெரிஞ்சதை அங்கேயும் கேட்டதை உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதை இந்த ஒரு செய்தி அனைவரிடம் கொண்டு போய் சேர்த்துட்டா இந்த பிறப்பினுடைய பலனை நான் அடைஞ்சதாக நினைக்கிறேன். என்னுடைய பெயர் பாலமுருகன். நான் இயற்முறை மருத்துவர், பிசியோதெரபிங்கிற அந்த பட்டம் பெற்றிருக்கிற எம்எஸ்சி யோகாவும் மேற்கொண்டு படித்தேன். ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் 10-15 ஆண்டு காலம் பணிபுரிந்தேன். பல்வேறு ஊர்களில் பயணம் பண்ணிருக்கேன். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக எனக்கு இவ்வளோ துன்பம் என்று தேடி தேடி நான் ஏறினா மூலம் சறுக்குவது போல் சறுக்கி வந்து வெற்றியின் சிகரத்தை அடைந்து விட்டது மாதிரி நினைப்பேன். அடுத்த நிமிடமே அதில் பாதாளத்தில் திரண்டு கடந்து விடுவேன். நாம் கூட பழகுவர்கள் பல பேர் உதவி செய்வது போல் வந்து சில பேர் நம்மளை துரோகம் செய்து கொண்டு இருந்தார்கள். நாம் முன்னேறுவோம் என்று நினைத்து நாம் செட்டில் ஆகிவிட்டோம் என்று நினைக்கும் போது தான் மறுபடியும் பாதாளத்துக்கு திரும்பவும் கீழே தள்ளப்பட்டிருப்பேன். இப்படியா வாழ்க்கை பயணிக்கும் போது ஏன் கடவுள் நமக்கு சோதனை தெரிகிறார்? கடவுள் உண்மையிலே நம்மளெல்லாம் வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறாரா? இப்படி கடவுள் யார், எப்படி தான் இருக்கிறார் என்று தேடி சின்ன வயசுலேருந்து எல்லா இறைவனை வழிபட்டு எல்லா கடவுளையும் யார் தான் உண்மையான கடவுள் என்று தேடும்போது பல்வேறு குருமார்களிடம் சென்று எங்கெங்கே பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லோரும் எங்கே நடந்தாலும் சென்று விடுவேன். இப்படி போகும்போது தான் கடைசியில் நான் பிறந்த ஊர் பண்ருட்டி பக்கத்தில் ஒரு கரிக்கை கிராமம். அங்கு கடலூருக்கெல்லாம் பல முறை சென்று உள்ளேன். ஆனால் அதுக்கு அப்படிதான் தைப்பூசத்துக்கு ஏதோ சென்று திருவிழாவுக்கு சென்று வருவது போல் சென்று வந்துள்ளேன். அதற்கு பிறகு இந்த ஆன்மீக தேடலில் பெரிய உச்சநிலையை அடைந்தவர் வள்ளல் பெருமான் அவர்கள்தான். அவர்தான் இப்பொழுது 3G 4G 5G என்று நாம் இந்த விஞ்ஞானத்தில் அறிவியலில் பெரிய நிலையெல்லாம் அடையும் போது அவர் பெரிய நிலையை அடைஞ்சிருக்கார். அவர் எப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாய்களுக்கு எனக்கு அளித்தனை அப்படின்னு சொல்கிறார். ஒரு இடத்துல முத்தரெல்லாம் போற்றும் அவள் சித்தர் மகன் நானே அப்படின்னு சொல்கிறார். இறைவனுடைய முதல் பிள்ளையாகவும் இறைவனே சொன்னதாகவும் சொல்கிறார். தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியை என் கையில் தந்தனை நிர்ணயம் ஓர் ஆக்கினை ஆக்கியான் உண்ணியபடியெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது 5 தொழிலையும் கொடுத்தது அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 தொழில். அதை பிரம்மன், விஷ்ணு சொல்லுவாங்க, திருமால்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ருத்ரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகேஸ்வரன், சதாசிவம் அப்படிங்கிற 5 நிலை சொல்கிறாங்க. அதுக்கு மேலே அருளாட்சி, அருள் நிலை. இந்த 5 நிலையில் இருந்து ஆட்சி செய்கிறவங்க அந்த ஒரு சித்திகளை பெறும்போது முதல் சித்தியை பெற்றால் பிரம்மன் என்று, 2ஆம் சித்தியை பெற்றால் திருமால் என்றும் விஷ்ணு என்றும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 5 தொழில், இந்த 5 தொழிலும் இதையும் தாண்டி எனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் செய்கிறவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அவருக்கு நிகராக அவர் அடைந்த நிலையை அப்படியே அவருக்கு கொடுத்துருக்காரு, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்காரு. எதுவும் அதாவது மிச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் அத்தனையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தவங்க தான் பெற்றவர் தான் வள்ளல் பெருமான் அவர்கள். எப்படி பெற்றார்? என்னை போல் நோகாமல் நோன்பு இருந்தவர் யாரும் இல்லை, அழுதே நான் பெற்றேன் என்றார். எளிய முறை தான். எல்லா உயிர்களுக்காகவும் வேண்டியிருக்காரு, அழுதுக்கிறார். எல்லா உயிரும் வாடிய பயிரை கண்ட போலாம் வாடினேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்தது அதில் அந்த பாட்டில் நிறையா வரும்போது, வீடுதோறு இறந்தும் பசியலாது அற்ற வெற்றுரை கண்டு மனம் பதைத்தேன்றார். ஈடின்களாய் எளியோரை நீண்ட நாளாக ஒரு நோயில் இருந்தவங்களை பார்க்கும்போதெல்லாம் என் மனம் வாடியது என்றார். இந்த மாதிரி நம்ம ஏழைகளாக உடம்பு இழைத்தோரை கண்டு மனம் துடித்தேன்றார். இது மாதிரி நிறைய இடத்துல அது நிறைய சொல்கிறார். அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த உயிரும் துன்புறக்கூடாது. ஒரு உயிர் எனக்கு ஒரு நிலையை கொடுத்துட்டேன், அது பத்தாது. என்னுடைய சகோதர சகோதரிகளாக எல்லா ஆன்மாக்களும் எல்லா உயிர்களும் சீக்கிரமே பெற வேண்டும்
அதற்கு நீ என்ன பண்ணுற சொல்லு, ஏன் அவ்வளோ நாள் கொடுக்காம இருக்கிற, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற, சண்டை போடுறாரு. நமக்காக போய் அந்த நீதிமன்றங்களில் வக்கீல்கள் வாதாடுவாங்களே, அது மாதிரி இறைவனிடம் வாதாடுகிறார். அப்போ தான் இறைவன் பார்க்குறாரு, எல்லோரும் வந்தவர்கள் தான், எனக்கு முக்தியை கொடு, மோட்சம் கொடு, எனக்கு சுகத்தை கொடு என்று கேட்டவர்கள் தான் நான் பார்த்திருக்கிறேன். முதல் முறையாக எல்லா உயிர்களுக்காகவும் இப்படி வேண்டும் வரவே நான் பார்க்கிறேன். என்னுடைய கருணை எப்பேற்பட்டதோ அதே கருணை உன்னிடம் நான் பார்க்கிறேன் என்று தான் அவர் மூலியமாக இந்த உலகத்துக்கு சில விஷயங்களை சொல்லி, இந்த உன் நினச்ச மாதிரியே நீயே உனக்கே இந்த எல்லா பொறுப்பையும் தர, நீயே என்ன நினைக்கிறோ செய், உலகம் பூரா உன் விளையாட்டை பண்ணு, ஆடு அப்படின்னு சொல்கிறார். அதனால் வளப்பெருமான் என்ன சொல்கிறார், நிறைய இடத்துல நான் உரைக்கும் வார்த்தைகளால் நாயகன் வார்த்தை அன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாரு. பொய்ப்புகளில் புனந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன், யாம் அடைந்த நீவும் அடைவீரே என்றார். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தெல்லாம் கண்டேன்றார். நாம் அடைந்த நிலையை போல நீனும் அடைய முடியும், என்னை யாரோ வேற்றொருவன் என்று நினையாதீர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வீணை பராக்கில் விடாதீர் உமதுள்ளத்தை, அங்கேயும் பார்த்து போய் உன்னை யாரும் காப்பாற்ற பண்ண மாட்டான், சரியா, வேறு எந்த ஒரு மார்க்கமும் இந்த நிலையை சொல்லாது அப்படின்னு சொல்கிறார். அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இதுவரைக்கும் சன்மார்க்க சங்கத்தில் இல்லாதவங்க வேறு யாரும் இந்த நிலையை அடைய முடியாதுன்னு சொல்கிறார். அதை எட்டின் தடுக்க வல்லார் எவ்வுலகத்திலும் இல்லை கண்டிய சன்மார்க்க சங்கத்தவர் அல்லால் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறார். 100% இப்படி சொல்கிறார், 100% வேறு யாராலையும் முடியாது. அப்போ மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு விஷயத்தையே கான்செப்ட் இவர் தான் முதல்ல சொல்கிறார். இதுக்கு முன்னாடி கூட வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும், பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த ஜென்மத்தில் இறந்துருவோம், இந்த பிறப்பில் முடிஞ்சிருவோம், நம்மளை எரிச்சிடுவாங்களோ இல்லை புதைச்சிடுவாங்களோ, மீண்டும் நாம் பிறக்காமல் இருந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது முடியாது. நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து அந்த பட்டமளிப்பு விழாவில் பதவி, அந்த பட்டம் நீங்கள் வாங்கிட்டீங்க, பாஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ போக வேண்டியதில்லை. ஆனால் நான் பள்ளிக்கூடம் போய் சேர்ந்துட்டேன், பாதியில் நின்றுடுவேன். அப்படி எப்படி நம்ம மறுபடியும் நீ பள்ளிக்கூடம் வர முடியாதுன்னு சொல்லுவாங்களா? சரி, அரியர் வச்சுக்கிற, இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, அப்புறம் அடுத்த டைம் எழுதுரு. இல்லை 10 பாயிண்ட் சப்ஜெக்ட் அரியர் இருக்குது, திரும்பவும் அப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ இந்த ஒரு கேம் மாதிரி இது. நம்ம இந்த பிரபஞ்சம் எதுக்கு தோன்றியது, இந்த உலகம் எப்படி வந்துங்க, அப்படியும் ஜீவகாரண ஒழுக்கத்தில் தெளிவாக சொல்கிறார். இந்த ஐயா சிவகுரு ஐயா அவர்கள் சத்தியதீபம் டிவி இந்த யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாருங்க. உலகம் பூரா சுற்றி எங்கெங்கே தேடி பல குருமார்களை நான் போய் எல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது, அப்புறம் அவருடைய இறைவன் கொஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் கூட இருக்கிற மாதிரி கொடுத்து அவருடைய தொடர்பில் இருக்கிறவங்க அவர் வகுப்புகள் எல்லா பக்கமும் நடத்துகிறாரு. சென்னையில், கோயம்புத்தூரில் நடத்துகிறாரு, அவர் வடலூர்லேயும் நடத்துகிறாரு, குழந்தைகளுக்கு பொதுவாக நடத்துகிறாரு. அப்புறம் யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூலமாக நமக்கு நிறையா விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும் தான். இந்த இறைவனை நம்ம அப்படி அப்படியே வழிபட்டுகிட்டே வந்துக்கும்போது கடைசியில் இறைவன் எப்படி இருக்கிறாருங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இறைவனை எல்லா படியும் இறைவன் மேலேயே போடுவோம். நம்ம பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இது என்னடா இது இறைவன் இப்படி அவன் உண்மையிலே கருணியான ஆளா, உண்மையிலே இறக்கம் இருக்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ அநியாயம் நடக்குது ஏன்னு கேட்குறாரு, பார்க்காம இருக்கிறாரு. அவர் நினச்சா எல்லா சக்தியும் இருக்குன்னா அப்புறம் இதை ஒரு நொடிப்போயில் மாற்றிடலாமே. சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. அங்கே பார்த்தாலும் சின்ன வயசு குழந்தைங்க கற்பழித்து வர்றாங்க. இது என்ன இப்படி அநியாயம் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமா? ஆனால் அது எல்லாமே இறைவன் கிடையாது. நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மிருகங்களை கூட அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. மிருகம்னா கூட அதுக்கிட்டையும் சில குணங்கள்லாம் இருக்குது. நிறையா மிருகங்கள் பார்த்திங்கனாக்கா, ஒரு மிருகத்துக்கு இன்னொரு மிருகம் உதவி பண்ணுது. காக்காலாம் ஒரு சாப்பாட்டை பார்த்தாலும் ஒரு காக்காவுடைய இனம் ஏதாவது ஒன்று கீழே அடிப்பட்டு கிடந்தாலும் எல்லா காக்காயும் கூப்பிடுது. அந்தந்த இனமும் ஓரளவுக்கு அது பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கான ஏதாவது வேலையை செய்யுது. ரொம்பவும் ஒரு இதை தாண்டி போகிறதில்ல, ஒரு லிமிட் தாண்டி. நாம் அனைத்து உலகத்தில் அத்தனை உயிர்களையும் அடித்து நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும்னு சில பேர் இருக்கிறாங்க. மனிதர்களோட தெய்வமாகவும் இருக்கிறாங்க. நிறைய பேர் தெய்வமாகவே இருந்து வாழ்ந்துக்கிறாங்க. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம மற்ற உயிர்களுக்கு துன்புறுத்தக்கூடாது, எப்படியாவது இந்த உலகத்தின் நன்மைக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தன்னுடைய தியாகம் பண்ணவங்களும் இருக்காங்க. நம்ம உயிரே போனாலும் இந்த உலக நன்மைக்காக போகணுமே தவிர அப்படிங்கிற மாதிரி உயிர் போனாலும் இந்த பல பேர் வாழணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க, தியாகிகள். நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவங்க, நம்ம சொத்துக்கள் அனைத்தையும் உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுத்து நமக்கு பல்வேறு
நீர்நிலைகள் அணைகள்லாம் கட்டி இந்த மக்கள்லாம் இப்போ நல்லா வளமையாக வாழ்கிறாங்க. நிறையா சாலைகள் போட்டு நம்ம கட்டமைப்பு பண்ணவங்க. இந்த சுதந்திரம் எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு பல்வேறு மனிதர்கள் நமக்கு தியாகம் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த நிலையில் நல்லா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தான் நாம் இதை சொல்லணும்னு என்னென்னா, நாம் பிறந்தது இறப்பதற்கு அல்ல. அந்த காரணம், அந்த வழி தெரியாமல் இறந்து விடுகிறோம். மனத்தால் மட்டுமே அனைத்தையும் நம்ம பண்ண முடியும். உடல் வரும் வகை அறியீர், உயிர் வரும் வகை அறியீர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறார். அப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? 8:2 அறிவித்து பட்டிமன்றத்தில் பதித்தை மெய் தந்தை என்றார். அப்புறம் நம்ம இப்போ பிறந்துட்டோம், ஒரு வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், இதோடு அப்படியே போய் ஒரு வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம். சில பேர் பதவிகளில் இருக்கிறாங்க, சில பேர் பெரிய பணக்காரனாக ஓடுறாங்க, சில பேர் இந்த உலகத்தையே ஆளணும் நம்ம பெரிய இது பண்ணுறப்ப நம்ம சாதாரண ஒரு வார்டு மெம்பர்லேருந்து வார்டு உறுப்பினர்லேருந்து இந்திய பிரதமர் வரைக்கும் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்கட்டும், இல்லை ரஷ்ய அதிபர் புட்டினாக இருக்கட்டும், இல்லை உலகத்தை மிகப்பெரிய பணக்காரரான பில்கேட்ஸோ இல்லை எலான் மஸ்கோ, எப்படியோ இந்த அமெரிக்காவில் இந்த இந்தியாவில் பெரிய பெரிய பணக்காரங்களாக கூட இருந்தாலும் நாம் வெற்றி அடைந்துட்டோம் அப்படி என்று இருந்து திரும்பவும் இறந்துடுறாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்காமல் இறங்குறதால அதெல்லாம் ஒரு வெற்றியே இல்லைங்க. இந்த ஆன்மா யார்? நாம் எல்லாம் ஆன்மா, இந்த இறைவன் படைத்த ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்க வந்திருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகவும் படிப்பதற்காகவும் அமைக்கப்பட்டது. இதில் நாம் இது எப்படி இந்த கேமை ஜெயிக்கணும், இந்த அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் என்றால், பிற உயிர்களுக்காக நீங்கள் ஒரு நிலையெல்லாம் அடையும் போது இறைவன் எப்படி உங்களுக்குலாம் அதை கொடுத்தாருன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒரு பெரிய பொறுப்போ பதவியோ புகழோ உங்களுக்கு வந்திருக்கும், செல்வமோ, நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கே தெரிஞ்சுக்காமல் உங்கள்கிட்ட ஒரு பொது நோக்கம் வந்திருக்கும், ஒரு பொதுநலம் வந்திருக்கும். அதனால் அந்த பொதுநலம் குறைஞ்சிச்சு, எப்போ சுயநலம் உங்களுக்கு அதிகமாகுதோ அப்போ நீங்கள் எவ்வளோ மேலே இருந்தாலும் கீழே இறங்கிடுவீங்க. இப்போ சாதாரண நிலையிலேருந்து மேல்நிலைக்கு நீங்கள் அடையணும்னு சொன்னால் ஒரு பொது நோக்கத்தில் இருக்கணும். ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு 1000 குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வச்சுக்கும்போது தானாகவே அந்த உங்கள் பிஸ்னஸ் வளரும். நான் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி எனக்கு வேணும், இல்லாதவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹோட்டல்கள் வச்சு நடத்தினா கூட ஒரு கொஞ்சம் பேருக்கு நீங்கள் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஹோட்டல் தொழில் நல்லா மேலும் மேலும் பெருசாக வரும். நீங்கள் உண்மையிலேயே முதலமைச்சராகவோ பிரதமராக ஆகும்னு சொன்னால் சாதாரணமாக ஆக முடியாது. எல்லா மக்களையும் நேசிக்கணும். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் அதுக்கான அமைப்பு தானாக சேரும். எல்லா மக்களையும் தன்னுடைய மக்களாக நம்ம நினச்சி அவங்க பிரச்சனையை அது பாட்டை கூட பிறர் துன்பம் போல் தன் துன்பம் என்று நினைத்தால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகிறான் பாட்டு கூட ஒரு நல்ல வரிகளை கவிஞர் எழுதியிருக்கிறார். பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணுவான், வரலாற்றில் ஒருவர். அதுபோல் இந்த நிலையை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு அடைஞ்சிக்கணுங்கிறது தான் நம்ம பெரிய பெரிய நிலை இருக்குது. இப்போ இறைவன் எப்படி இந்த நிலையை அடைஞ்சிருக்கான்னு பாருங்கள். அன்பையும் சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து அருட்பேரொழியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர்வழி ஆக்கி நான் உண்ணியபடியெல்லாம் சீர்வர செய்துயிர் திறம்பெற அழியா அருள் அமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவு அளித்தனை அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்களின் ஒன்றிங்க அருட்பெருஞ்சோதி உலகு உயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றில் ஓங்கி அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறேன். அதுபோக இந்த சித்திகள் அனைத்தையும் தெரிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றினின் பேரருள் அப்படின்னு சொல்கிறார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலகுக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை.
அதை எப்படி பாருங்கள், உலகத்தில் எல்லா உயிர்களும் எந்த துன்பம் அடையுதோ அதெல்லாம் விலகத்துக்காக நீ முதல்ல அந்த துன்பத்தை அடைந்து அதுக்கப்புறம் உனக்கு விலகிக்கு அது மாதிரி மற்றவங்களுக்கும் விலகு மகிழ்கு சுத்த சன்மார்க்க சுகநிலை சுத்த சன்மார்க்கத்தில் ஒரு பெரிய சுகநிலை நீ பெரு உத்தமன் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ நீ இப்படி அடைஞ்சிக்கப்பா, நீ இதை எடுத்துக்க, அதை பண்ணிக்க அப்படின்னு சொன்னேன்னா அது மாதிரி சுத்த சொன்ன பெருக அப்படின்னு உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனே அப்படி என்ன சொன்னீங்கப்பா, உன்னுடைய பேரொழி எப்பேற்பட்டது, போற்றினின் பேரொழி போற்றினின் பெருஞ்சி மாற்றின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு இது அகவலில் கடைசியில் வர்றது. அப்போது இந்த இந்த நிலையை அடைஞ்சிருக்காரு, நம்மளை அடைய சொல்கிறாரு. அதுக்கு நம்ம எல்லா ஜீவகாரண ஒழுக்கம், பரோபகாரம், சத்து விசாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நான் கடைப்பிடிச்சி இந்த நிலையை அடையணும். நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பெரிய பணக்காரர்கள் இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், எல்லோரையும் மீண்டும் சொல்கிறேன், இந்த நீங்கள் சாகாமல் இருக்கிறது தான் இது அல்டிமேட்டு. இது ஆன்மலாபம் சொல்கிறாங்க. ஆன்மலாபம்னா என்ன அப்படின்னு சொன்னால், மனித பிறப்பை ஜீவகாரண ஒழுக்கத்தை சொல்ல மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட அனைவரும் பெற்றுக்கொண்டதால் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆன்மலாபம் என்ன என்று அறிய வேண்டும். எல்லா அண்டங்களையும், எல்லா புவனங்களையும், எல்லா பொருட்களையும், எல்லா ஜீவன்களையும், எல்லா ஒழுக்கங்களையும், எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருள் சக்தியால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவனாகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபம் என்று தெரிய வேண்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆன்மலாபத்தை அடையணும். அது எப்படியும் எந்த காலத்துக்கும் அழியாத ஒரு நிலை. அது யாரால் கொடுக்கப்படுகிறது என்றால் இயற்கை உண்மை கடவுளுடைய அருளால் தான். அவர் யார், அந்த இயற்கை உண்மை கடவுள் எப்பேற்பட்டவர் என்றால், இந்த உலகம் அண்டம் புவனம் அனைத்தையும் படைத்து இந்த பொருட்களை உயிர்களெல்லாம் படைத்தவர். அவருடைய அருளால் தான் நம்ம இதை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அவருடைய அருளை எப்படி பெறணும்னு சொன்னால், நமக்கு சின்னதாக ஒரு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு மற்ற உயிர்கள் மேலே இறக்கப்படும் போது அது இன்னும் பெரிய இதாக விளங்கும். இப்போ நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முயற்சி பண்ணி முன்னேறி இந்த நிலையை அடையிறதுக்கான முயற்சி எடுங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாகணும், ஆன்மாவில் பதியும். அடுத்த முறையாவது இதே சிந்தனையில் இருந்தேன்னா மறுபடியும் எங்கே விட்டுமோ அங்கேருந்து பிடிச்சி போகலாம். இது தெரியாமல் இறந்துடாதீங்க. எப்படியாவது அனைத்து உயிர்களும் இப்போ நாளைக்கு சாக போகிற மாதிரி கிடக்கிறாங்களா ஒருத்தவங்க, எப்படியாவது கொண்டு போய் அந்த காதில் ஓதுங்க, சொல்லிவிடுங்க. அதாவது இதை நம்ம தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட நான் வகுப்பு எடுக்கும்போது சொல்கிறேன். பொதுவில் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது, சொன்னால் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவீங்க. நம்முடைய ஆணவம் அழிவதற்காக நமக்கு அகங்காரம் இருக்குது, அது இயற்கையில் இருந்துக்குது. அந்த ஆன்மாவில் அது கூட ஒட்டிக்கிச்சு. இறைவனை நம்ம நோக்கி போக போக அந்த ஆணவம் பயமாக அழிஞ்சு அந்த ஒளி பெற்று இருட்டிலிருந்து அறியாமை என்ற இருள் நீங்கி ஒளி பெற வேண்டும். இறைவன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணையாக விளங்கி நமக்கு மீண்டும் 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 பிறப்பு கொடுத்து திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வரார். எப்போ எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே விளங்கி அருட்பெரும் சிவம் என்றார். எங்கேருந்து உயிர் ஏது வேண்டினும் அங்கங்கே இருந்தல் அருட்பெருஞ்சோதி என்றார். நீ எங்கேயும் போய் தேடாது. அதனால் ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் நான் தொடர்ந்து போய் சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி நம்ம ஓடி ஓடி எங்கேயும் தேடி அலைய வேண்டியது. ஒரு இடத்துல இருந்து இறக்கம் கருணை இருந்தாலே நம்மளால் முடிஞ்ச பிறகு அதை உதவி செய்ய இல்லையா, மனசாலாவது வேண்டும்னு சொல்கிறேன். அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடைய முடியும். அவநம்பிக்கை பண்ணாதீங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் எதுவும் சொன்னால் எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம ஐயோ இது ரொம்ப பெரிய கஷ்டமான சப்ஜெக்ட்னு நினச்சின்னா அப்புறம் இது எத்தனை காலத்துக்கு இதே மாதிரி இருக்கிறது. இந்த உலகம் தோன்றியது எப்போது, பிரபஞ்சம் எப்போ உருவாச்சோ அப்போவே நாம் எல்லோரும் ஒன்றா தான் இருந்தோம். நம்ம ஆன்மாக்களை ஒன்றா இருந்தது, ஒரே மாதிரி தான் இருந்தது. இறைவன் மட்டும் அந்த மாயையில் சிக்காமல் இருந்தாலும் அது இறைவன் ஆகிட்டார். அப்போதைக்கு இருந்து அதில் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே மாதிரி சேர்ந்தவங்க தான். முன்னாடி பின்னாடிலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்காகவும் ஈக்குவல் பயன் போகிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் எல்லோரும். அதில் ஒரு அறிவு, சிற்றறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு படித்து மனிதர்களுக்கு பெற்றிருக்கோம். இப்போ வல்லப்பெருமாள் மட்டும் எப்படி கிடச்சிது, நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, அவர் அந்த கருணை இறக்கம் இருந்து ஒழுக்கில் இருந்தார், கொடுத்தாங்க. ஒரு பல வகுப்பில் ஒரு மாணவன் முதல்ல அட்டம் அடித்து பாஸ் ஆகிறார், நம்ம 2-3 அட்டம் அடித்து பாஸ் பண்ணால் தப்பு இல்லை, காப்பி அடித்தாலும் தப்பு இல்லை. இதில் எப்படியாவது ஒரு வழி காமிச்சிக்காங்க, அதை பிடிச்சி போகிறதுக்கு நம்ம முடியல. நம்மளே ஒன்றும் அறிவு பயன்படுத்துவோம். நான் ஏற்கனவே சொன்னதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும், பின்பற்றாலே போதும். அதனால் மற்றவங்களுக்கு இந்த இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணினா ரொம்ப உங்களை சந்தோஷப்படுவேன். நான்
நான் சொல்லணும்னு எல்லாருக்கும் நினைக்கிறேன். அது எப்படி சொல்லணும்னு தெரியல. இதை முதல்ல அனைத்து லாங்குவேஜில் அனைத்து மொழிகள்லையும் மொழிபெயர்க்கணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் இந்த கதை இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை தேடணும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல அதை நல்லா முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதில் ஈடுபடணும். படிப்பறிவும் படிச்சுக்கிட்டு இதுதான் உண்மையிலே அறிவு. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் தெருளறிவு என்று சொல்கிறாங்க. அருளே நம் மனம், அருளே நம் பெயர், அருளே நம் நடி, அருளே நம் முடி, அருளே நம் நடு, அருளே நம் குலம், அருளே நாம் நம் தொழில், அருளே நாம் அப்படின்றார் எல்லா இடத்துலையும். அருள் 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 பெரும் ஒரு திரும்பும் ஐந்தொழில் புரியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொருவும் என சிறிதும் தாழ்த்திருக்கிறானால் மரணம் எனும் பெரும்பால் வந்ததுமே ஐயோ அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி நம்ம எங்கே செய்வீர் என்ன போகுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறாங்க. அதனால் இது நிறையா இருக்குது சப்ஜெக்டு. நம்ம நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் சொல்கிறேன். பொய் கட்டி கொண்டு நீ வாழ்கின்றீர் இங்கே, புலை கட்டி கொண்ட இப்பொய்யுடல் வீழ்ந்தால் செய்கட்டி வாழ்கின்ற செருக்கட்டு நரகிய சிறுப்புழு ஆகி திகைத்திடல் அறியீர் அப்படின்ற இந்த புலை கட்டி கொண்ட இந்த பொய் உடல் விழுந்து போச்சுன்னாக்கா என்ன ஆகும்? இறந்தவரை எடுத்துரும்போது அழகின்றீர் உலகத்தில் இரவாத வரம் பெறலாம் ஏன் வரமாட்டேன் அப்படின்றார். செத்து போனவங்க தூக்கும்போது அதெல்லாம் புய்யமையோ நிறைய நம்மளும் நாளைக்கு செத்து தான் போக போகிறோம். ஏன்னா சாகாமல் ஒரு வழி சொல்கிறேன், வாங்கன்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் பாருங்கள், சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டைகளிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகே. இதான் இப்படியே சாதிய மதம்னு சொல்லி இப்படியே வந்துடும். உலக நம்ம ஆற்று வெள்ளம் வருவது முன் அணைப்போட மறந்தீர், அகங்கார பேய் பிடித்து ஆடுதற்கே அறிவீர், கூட்டு வரும் கால் அதனுக்கு ஏது புரிவர் இங்கே, எம வருவான் என்ன செய்வனேன வெற்றுரைத்து வினைப்பெருக்கி மெழுகின்றீர் உலகில் வீணுலக கொடுவழக்கை விட்டு விட்டு வம்பின் சாட்டு வைக்க எனது தந்தை வருகின்ற தருணம், எனது தனித்தந்தை வருகின்ற தருணம், இது சத்தியம் சத்திய சார்வதற்கே அப்படின்னு. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை போகிறதுக்கான வழியை நம்ம தேடுங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம். வையகத்தீர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, வானகத்தீர் மற்றகத்தீர் இதை தவிர வேறு எங்காவது இருக்கீங்களோ உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என்று மதித்து மயங்காதீர் அப்படின்றார். இப்போ நம்ம வானகத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா நமக்கு இப்போ வையகத்தில்னா நம்மளை என்னையும் சேர்த்து தான். நான் இந்த விவசாயிங்க, ரோட்டு ஓரத்தில் கூலி செய்கிறவங்க, கடை வச்சுருக்கவங்களோ, இந்த உலகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிற அமெரிக்க அதிபர், இந்த மாதிரி பெரிய பணக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க எல்லோரும் சேர்த்து தான் வையகத்தில்னா அந்த உலகத்துக்கு அத்தனை பேரும். வானகத்தீர் வான உலகத்தில் இதுக்கு மேலே ஒரு நிலையில் அடைஞ்சிருக்குவாங்க. கொஞ்சம் சித்திரங்கள் முத்திரங்கள் முனிவர்கள் சொல்ல முடியும். அது மாதிரி வானகத்தில் மற்ற கத்தீர்னா இது இல்லாமல் இன்னும் ஏதோ ஒரு இதில் இருக்கிறவங்க. உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என்று மதித்து மயங்காதீர் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இங்கே வடலூரில் பிறந்து இங்கே சென்னையில் இருந்து இப்படி இருக்கிற ஒருத்தவரால் சொல்ல முடியுதுன்னு சொன்னால் அவர் எப்போ நிலையை அடைஞ்சால் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிப்பாரு. உங்கள் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கைன்னு பெருசாக ஆடாதீங்களா தம்பிங்களா அப்படின்னு சொல்கிறார். அவரும் ஒரு பெரிய நிலை அடைஞ்சாலும் அப்படி சொல்கிறாரு. நாம் அப்படி சொல்ல முடியும், நாம் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறோம். அதனால் இது உண்மையை தெரிஞ்சுக்கிறதே நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, அப்போ மையகத்தே ஒரு மரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கை அதே வாழ்க்கை. மையகத்தே ஒரு மரண வாதனை ஒரு சாதாரண வாதனை, அது எவ்வளோ பெரிய வாதனை, அதை யார் தவிர்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் வாழ்க்கை. அப்போ மரணத்தை வென்றால் மட்டுமே நாம் ஒரு வெற்றி பெற்றதாக சொல்ல முடியும். அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அது எப்படிங்கிற விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி மிக எளிமையான வழி தான். பயணிப்போம், அனைவரும் நிறைய அடைவோம். ஆனாலும் அடைவோம். அருள் பெருஞ்சோதி ஆண்டவர் அவர்கள் பெருமையான அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறதாங்க. அவங்க விடமாட்டாங்க. நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அனைத்து திட்டத்தையும் வழிவகுத்து பிளான் போட்டு எப்படியாவது கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்கு நம்மளும் கொஞ்சம் துணை பண்ணணும். நம்ம தேடல் இருக்கணும். அந்த தேடலுக்கு கிடைச்ச ஒரு வழியாக தான் இதுவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் இதுக்கு பேசணும், நான் இதுக்கு உங்களுக்கு சொல்லணும். அதை சொல்ல ஒரு ஏன் இது உங்கள்கிட்ட சொல்லணும், உங்கள்கிட்ட பேசணும் அவசியமே இல்லை எனக்கு. நீங்கள் வந்தால் வரட்டப்போ எங்கள் பெற்ற பிள்ளைகளை அப்படியே சொன்னேன். ஒரு டைம் சொல்லி பார்ப்பேன், சொன்னால் கேட்கலாம் போடாப்பா, நீங்கள் எப்போ வரணும் வாங்கப்பா, நம்ம உங்களுக்கு புரியாது. நம்மளை சொன்னாக்கா லூஸ் போயிடுறாங்க, லூஸ் அப்பான்றாங்க. அதனால் எப்படியா நீங்களும் தெரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல, இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன், ஏன் உடைக்கின்றேன், இரக்கத்தால் எடுத்துரைக்கின்றேன். மீது இரக்கம் திரு சீமானவர்கள் அது கூட ஒரு பாடம் நம்ம கற்றுக்கணும்.
எத்தனை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் உங்களை பிறந்து தொலைச்சிட்டேன். அதனால் நீங்கள் எத்தனை முறை என்னை தோற்கடிச்சா, ஒரு முறை தோற்றா நமக்கு கோவம் வந்துடு. இந்த மக்களுக்கெல்லாம் போய் செய்யணுமா, இப்படி நம்மளை தோற்கடிக்கிறாங்களே, சீரோவில் வைக்கிறாங்களே, ஒரு இது கூட பண்ண மாட்டாங்களே. இந்த அறியாமல் இருக்கிற மக்களுக்கு கடவுள் நினச்சிருந்தாங்க நமக்கு இந்த உலகத்தையும் படைக்குவானா, எப்படியாவது சாகணும்னு சொல்லி எப்படியே நம்ம துன்பத்தில் கண்டு விட்டுட்டு போகலாம். நம்ம ஒரு மாயையில் சிக்கி குடிக்காரன் எப்படி மது போதையில் சிக்கி ரோட்டில் கிடக்கிறாங்களோ அவனை பார்த்தா நம்ம எப்படி நினைப்போமோ, அதுபோல் இறைவன் நம்ம ஆணவத்தில் சிக்கி தவிச்சு நமக்கு ஈக்குவல், நமக்கு சமமான ஒரு அதிகாரம் பவர் இருக்கிற ஒரு ஆள் இந்த உலகத்தெல்லாம் எப்படி அவர் படைத்தவர். இது மாதிரி 1000 மடங்கு நாமளும் படைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு தகுதியை பெற்றதான் நாம் ஒவ்வொரு ஆன்மாவும். அந்த ஆன்மாக்கள்லாம் ஆணவத்தால் வயப்பட்டதால் அது தகுதி எழுந்து ஒளி எழுந்து மங்கி போய் எப்படி ஒரு செம்பு பூசணம் கொடுத்தால் அது மங்கி போயிடுது. அதை பளிச்சுன்னு விளக்குனா ஒரு புளி போட்டு பாத்திரம் விளக்குவாங்க, அந்த செம்பு பாத்திரத்தை பளிச்சுன்னு இருக்கும். அது மாதிரி நாம் ஒரு ஆன்மா மங்கி போனதால், இந்த ஆணவத்தால் வயப்பட்டதால், நம்ம அறிவெழுந்ததால், நம்ம பேரறிவால் நம்ம பெருங்கருணையாளனாலும் கருணையும் இல்லாமல் நம்ம இப்படி ஆகிட்டோம். அதனால தான் நிறைய பேருக்கு ஈவு இறக்கம் இல்லாமலே ஒரு கருணை செத்துற மாதிரி கருணை மனசோடு அலைவான் பாருங்கள். செத்து போய் கிடந்தாலோ ஒரு அடிப்பட்டு கிடந்தால் கூட பார்க்காம போவான், நமக்குன்னு ஒதுங்கி போவான். எதனாலன்னா அதெல்லாம் மங்கி போச்சு. இயற்கையிலே நமக்கு ஒரு ஆன்மாவோடைய குணம் கொடுக்குறதுக்கு தன்மை கருணையான நம்ம எல்லாம் மங்கி போச்சு. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கின்னா எல்லா அருளும் நமக்கு கிடச்சிடும். ஒரு நொடி போது எல்லாத்தையும் விதி என்று எல்லா விதியும் ஒரு நொடியில் போயிடும். கதி என்று அவனை சரணடைந்தால் விதி அனைத்தும் ஒரு நொடியில் காணாமல் போயிடும், சின்ன குணமாயிடும். நாடுன்னா கோல்னு செய்யும், நாடுன்னு உள்ளிருக்கீன்னு சொல்கிறேன். இந்த நாடு அந்த நாடு எல்லா நாளும் நல்ல நாடு தான். கோல்னு நான் இறைவனாக பார்த்து நம்மளாக பார்த்து உருவாக்கணும் அந்த கோல். அது என்ன சனி கிரகம் செவ்வாய் ஏது அதெல்லாம் ஒரு செகண்டில் என்ன நம்ம எப்படி சொல்கிறோமோ அப்படி செய்யும். இயற்கைன்னு ஒரு சட்டம் இருக்குது, நம்ம அதை மீறக்கூடாது. அதனால் இறைவனே மீற முடியாது. இறைவனே அந்த சட்டத்துக்கு உட்பட்டவர். அவர் நினச்சா எவனா செய்ய முடியும், ஆனால் செய்ய முடியும். அப்புறம் இப்போ முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். பிரதமர் இருக்கிறாரு, சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். சட்டம் சொல்கிறத நீதிமன்றம் சொல்கிறத அவர் கேட்கலன்னா அவர் உருவாக்கின சட்டம் அவரே அதை ஃபாலோ பண்ணால் வேறு ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் இறைவன் நினச்சானா எதை வேணால் செய்ய முடியும். ஆனால் அவர் இயற்கை சட்டத்தில் அவருமே உட்பட்டதால் அவர் நினச்சா ஒரு ஆன்மாவை உருவாக்க முடியும். ஆனால் அவரால் அந்த உருவாக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஆன்மாவுக்கு வழி பண்ணுறது தான் அவர் வேலை. இன்னொன்று உருவாக்கிட்டு அதுக்கு அதை ஒரு செகண்டில் எல்லாத்தையும் பண்ண முடியும். இப்போ நம்மளாக தேடி வரணுங்கிறதுக்காக தான் அது அவரே கொடுத்துட்டாருன்னா அவரே உருவாக்குற மாதிரி ஆகிடும். அந்த மறுபடியும் நம்ம தப்பு பண்ணிட்டு இருப்போம். ஒரு குழந்தை நம்ம வளர்க்குறோன்னு சொன்னால் அதில் சூடும், இது நெருப்பு, இது ஆபத்து, இது குழி, இது தேள், இது பால், இது பல், இப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு வரும்போது அனுபவமாக திரும்ப போகாமல். இல்லைன்னா நாம் இதெல்லாம் அங்கே போகாதன்னு போய் சொல்லி மறைச்சி வச்சு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் அதை நோக்கி தான் போவாங்க. அதனால் ஒரு அனுபவம் வரட்டுங்கிறத தான். அந்த அனுபவம் வந்துச்சுனாக்கா இறைவன் நம்ம என்ன சொல்கிறோமோ அதில் அனைத்து ஆணவத்தை பூரா ஒழிச்சிடும். ஆணவத்தை ஒழிக்கிறதா, அகங்காரத்தை ஒழிக்கிறதா. ஆணவம், அகங்காரம், ஈகோ, எப்படியோ பல பேர் சொல்கிறாங்க. அது எப்படின்னு நான்கிற அகங்காரம் அப்படிங்கிற அது எங்கே பார்த்தாலும் அந்த செருக்கு இது என்னால் தான் பண்ணுறேன், எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டதுங்கிறது தெரிஞ்சாலே போதும். இறைவன் நம்ம திட்டமாட்டோம். எப்படின்னு பெருங்கருணையான அவர் அறிவாளன். நம்ம அறியாமல் தப்பு பண்ணிவிட்டு அவர் மேலே படிக்க போகிறோம். அவர் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துட்டுருக்கிறாரு. நமக்கு புரியாமல் நம்மளே ஆசையை உருவாக்கிட்டு நம்மளே போய் ஆப்பு தேடி உட்காந்துக்கிட்டு ஆப்பு மேலே உட்காந்துக்கிட்டு அவன் வச்சான் சொல்கிறேன். எல்லா நிலைக்கும் நாமளே காரணம், எல்லா துன்பத்துக்கும் நாமே காரணம். என்னுடைய துன்பத்துக்கு நான் தான் காரணம், உங்களுடைய துன்பத்துக்கு நீங்கள் தான் காரணம். தேடி கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வர வழியை தெரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பு பண்ணக்கூடாது. ஒரு வேளை தப்பு பண்ணுறதா இருந்தால் தப்பு பண்ணதே திரும்ப அதே தப்பு பண்ணாது, வேறு புதுசாக தப்பு பண்ண சொல்லலை நானும் தவறுனா என்ன, ஒரு கைலண்டியாக தான் லைஃபே. இது போனால் தப்புன்னு தெரிஞ்சுன்னா போய் செஞ்சுப்போ தான் தெரியும். சும்மா உட்காந்து எப்படி தெரியும்? போங்க, பண்ணுங்கள். நல்லதுன்னு தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை தெரியாமல் நல்லது நினச்சி பண்ணிட்டீங்க, அப்புறமே தெரியுது தப்புன்னு. அப்போ சரி இப்போ திரும்ப பண்ண வேண்டாம். அதுலேருந்து ஒரு அடி வாங்கியிருப்போம், அதுலேருந்து ஒரு துன்பம் வந்திருப்போம். திரும்ப மீண்டும் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி போக வேண்டியதான். ஸோ நிறையா பேசியிருக்கோம், நிறையா இன்னும் அடுத்தடுத்த இதில் சொல்கிறோம். இங்கே நம்ம தீமைன்னு சொல்லுவோம், ஆனால் தீமையெல்லாம் நன்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தீமை நன்மைங்கிறது நம்ம ஆரம்ப காலத்தில் இருக்கும். ஒரு பெரிய நிலை அடைஞ்ச பிறகு எல்லா தீமையும் ஒரு நன்மைக்காக தான் வந்திருக்கும்.
ஒன்றுக்கு ஆசைப்பட்டுப்போம், அது திரும்ப போய்விடும், நம்மகிட்ட நிற்காது. ஏன்னு கேட்டால் அதை விட வேறு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம விடணும். ஒன்றை விட்டால் தான் யாதனின் நீங்கள் நோதல் அதனின் இல்லைன்னு சொல்கிறார். எதெல்லாம் விட்டியோ அதிலிருந்து வர துன்பம் உனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுன்னா அதில் துன்பமும் இருக்குது. அதனால் இன்பம் துன்பம் எதுவும் இல்லாத நிலைக்கு நம்ம போகணும். எவ்வுலகம் அண்டங்கள் எத்தனையும் நான் காண இவ்வுலகில் எந்த எனக்களித்தான். இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே எத்தனை அண்டங்களையும் நான் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. வீணை பராக்களை விடாத உமனுலகத்தை நானே உடைய நமரங்கால் ஊனாக தெல்லமுதும் இன்றெனக்கு சேர்ந்தடைத்தான் சித்தாட உள்ளே நான் ஈதறி மீன் புற்று அப்படின்னு சொல்கிறார். ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர். இதெல்லாம் பொய் உலகம் தான். ஒரு பாட்டில் கூட சினிமா பாட்டில் சொல்லியிருப்பாங்க, உலகத்தை நேசி ஒருவரை என் நம்பாது. அப்போ எனக்கு அப்போ புரியல, அது எப்போ தான் புரியுது. உலகத்தை நேசிக்கிறேன், ஆனால் ஒருத்தரை நம்பக்கூடாது. பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநிலத்தீர் வாய்மை இது அப்படின்னு சொல்கிறார். எல்லா மார்க்கமும் ஒன்றாகும் ஒரு காலத்தில், எல்லாமே சன்மார்க்கமாக ஆகும். அதுக்கு மார்க்கம் மட்டும் இல்லாமல் போற்றி உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதீர்ந்தார். இதை நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நினச்சார். நாட்டு சேக்கன் வாடும் நமரங்கால் அப்படின்னு சொல்கிறார். எப்போ கடவுள் வந்து நம்ம எல்லாம் கொடுப்பாரோ என்று அப்படியே இது பண்ணாதீங்க, நம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன உலகத்தில் செத்து போனாலும் எழுப்புது பெரிய விஷயமா? சாதாரண விஷயம் தான் பாரு. என்னே உலகில் இறந்தால் எழுதல் மிக அன்னே அதிசயம் என்று ஆடுகின்றேன். இன்னே திருவம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குருவம்பலத்தே என்று அப்படின்றார். இந்த உலகத்தில் செத்து போனால் எழுப்பது பெரிய விஷயம் இல்லை. இவ்வுலகில் செத்தார் எல்லாம் எழுக எனில் எவ்வுலகம் போட்டு எழுந்திருப்பார். செவ்வுலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர் உற்று. செத்தவர்களை யாரால் எழுப்ப முடியும் அப்படி சொன்னால், செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியும் என்றில் எம்மவரே செத்தா மறுபெருஞ்சோதி அதனால் முடியும் பெருப்பெருஞ்சத்தியம் ஈதே அப்படின்னு சொல்கிறார். வான் வந்த தேவர்களும் மால் அயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்த அத்தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வள்ளியோடும் எம்பெருமான் இங்கு நடஞ்செய்வான் இனி அப்படின்ற பொய் என்று எண்ணுதலில் போமுன் புறக்கடையில். நான் சொல்கிறதெல்லாம் பொய் நினச்சின்னா போடா ஒரு வாரமாக போய் புறங்கடையில் ஒரு வாரமாக நில்றா அப்படின்றார். பொய் உரை என்று எண்ணுதலில் போமின் புறக்கடையில் மெய் உரை என்று எண்ணுதலில் மேவிமினோ ஐயனருள் சித்தியெல்லாம் வல்ல திருக்கூத்து உழவாமல் இத்தினந்தொட்டு ஆடு என்றான் ஆடு கேட்பான் இங்கு அப்படின்றாரு. அதனால் சாகாத கல்வி தரம் அறிதல் வேண்டும் என்றும் வேகாத கால் உணர்தல் வேண்டும் உடன் சாகா தலை அறிதல் வேண்டும் தனியர்களால் உண்மை நிலை அறிதல் வேண்டும் நிலத்து. அதாவது சாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதின்றி நேத்திரங்கள் போல் நேராகவே காட்டதில்லை. நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்று இங்கு அறிந்தேன் உவந்துன்றார். நானே தவமிருந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அரிசக்தி நாடடைந்தேன் அப்படின்றாரு. சத்தியம் செல்கின்றேன் சகத்திய அறிவீன்கள் சித்தியெல்லாம் அல்ல சிவம் ஒன்றே நித்தம் என்று எண்ணும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நன்னும் இன்பத்தேன் என்று நான் அப்படின்றார். அதாவது கூகா என அடுத்தோர் கூடி அழாத வண்ணம் செத்து போயிட்டாண்டேவா அப்படின்னு எல்லாம் கூடி அழுவாங்கள்ல, அப்படி அழாத வண்ணம் சாகா வரம் எனக்கு தந்திட்டான் ஏகா அநேகா என மலைகள் ஏற்றும் சிற்றம்பலத்தான் ஆகாதெல்லாம் மகிழ்ந்து. அவங்களால ஆகாதான் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஞான சரிகை அப்படிங்கிற ஒரு பாட்டிலெல்லாம் சொல்கிறாரு. கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அனித்தியம்தான். நித்தியம்னால் அழியாது. அப்போ அனித்தியம் சொன்னால் எல்லாம் அழியக்கூடியது. நம்ம கண்ணில் பார்க்குறது அனைத்துமே அழியக்கூடியது. அப்போ வேறு ஏதோ ஒன்று அழியாமல் இருக்குல்லையே, அதை தேடி நம்ம போனால் தான் மெய்ப்பொருள், அதுதான் இறைவன். அதை தேடி போகும்போது நம்ம தன்னை அறிந்து இன்பம் வர வெண்ணிலாவே தந்தரி நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிதல் தான் இந்த உலகத்தை. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி பதவி வரும்போதெல்லாம் பணிவு வர வேண்டும்னு சொல்லி பாட்டு பாடியிருக்காங்க. ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும்
ஆடிப்பாடி நடக்கணும். இதுதான் பிரின்சிபல், இதுதான் கான்செப்ட். அப்புறம் வலிமை உள்ளவன் வைத்தது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் வைத்தது எல்லாம் சட்டமாகணும் தம்பி. அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன், உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லுறது. நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்ட பாட்டு இல்லைங்களா? அது மாதிரி உழைக்க சொல்லணும் எல்லாரையும், அதன் மூலமாக பிறகு நல்லது செய்ய சொல்லணும். உட்காந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டு காலத்துக்கு அடிக்காமல் பிற உயிர்களுக்கு, குடும்பத்துக்கு, சொந்த பந்தங்களுக்கு உதவியாக இருந்து நம்மளால் இந்த இத்தனை பேர் வாழ்க்கை சிறப்படைஞ்சது அப்படின்ற ஏதோ ஒரு நோக்கத்துக்கு நம்ம இறைவன் படைத்திருப்பார். அந்த நோக்கத்தை இறைவன் போக்கிலே ஊட்டினாக்கா அவரே சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்கிறத செஞ்சுட்டு நம்ம போய்க்கலாம். அதனால் அமைதியாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சும் உங்களுக்கு எது செஞ்சால் சந்தோஷமோ ஆனந்தமோ அது மற்றவங்களுக்கு துன்புறுத்தாத மாதிரி இருக்கணும். சரிங்களா? சில பேர் மற்றவங்க துன்புறுத்தல இன்பம் காணுவாங்க. அந்த வாழ்க்கை ரொம்ப கேவலமான வாழ்க்கை. உண்மையிலே மகிழ்வு மற்றவங்களை சிரிப்பில், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஏழையை சிரிக்க வைங்க, அதில் இறைவனை காணுங்க. அதுதான் உண்மை. மகிழணும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி இன்பம் காண வைத்து அது மூலமாக இன்பம் அடையும். மற்றவங்களுக்கு சாப்பாடு பசியில் இருக்கும்போது போட்டுன்னா உன் பசி தானாகவே அடங்கிடும். அவங்க அகம் குளிரதை பார்த்தாலே உன் ஆன்மா நெகிழ்ச்சி அடையும், உருக்கம் அடையும். அதுதான் வெள்ளைப்பெருமான் கண்டுபிடிச்ச மாபெரும் ரகசியம். அதனால தான் அவர் சத்திய தர்மசாலை அமைத்து அப்போ பஞ்சம் பசி பட்டினி இருக்கும்போது சாப்பாடு போட்டார். ஒரு வேளை சாப்பாடுக்கு கஷ்டம். அப்போ அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஆன்மா குளிர்ந்திருக்கு, மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்க எல்லோரும் கடவுளை நீ நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வாழ்த்த இறைவனுடைய அருள் நேரடியாகவே கிடைச்சிது. அவருக்கு எல்லா ஞானமும் உண்மையும் தெளிவருது. போய் எங்கேயும் படிக்க வேண்டியது. இறைவன் நினச்சா ஒரு நொடி பொழுதுல நம்ம 100 கோடி வருஷம் படிக்கிற புத்தகத்தெல்லாம் படிக்கிறத ஒரு நொடி பொழுதுல நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாரு. அதை இந்த விஷயத்தை தான் கருணையும் இறக்கத்தையும் அதிகப்படுத்திக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீணே. கழித்ததுன்னா நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறமே, அதெல்லாம் வீண் தான். அது ஒன்றும் பெரிய உண்மையான விஷயம். உண்டதெல்லாம் மலமே. நம்ம சாப்பிட்றது எல்லாமே அமுதமாக சாப்பிட்டாக்கா அப்படியே உடம்புல நின்றுக்கும். அது அப்படியே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். மலமாக போயிடுதில்ல. 1 கிலோ சாப்பிட்டோன்னாக்கா 10, அதில் 100 கிராம் தான் நம்ம சத்தாக மாறி ரத்தத்தில் போய் ஒரு இதாக அதுவும் எனர்ஜியாக இதாக மீன் பண்ணிவிடுவோம். அப்போ அதை சேர்த்து வச்சு எதுவும் பண்ண முடியாது. எல்லாமே மலம் தான் போகும். நம்ம சாப்பிட்ற அனைத்துமே மலமாக போகாத மாதிரி நம்ம அப்படி இருக்கிற மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்று தான் அமிர்தம். அதுதான் அமிர்தம். அது அருள் அமிர்தம். அது இறைவன் கொடுப்பார். நம்ம உடம்புக்குள்ளே ஆல்ரெடி சுரக்கும் இருக்கும். அது நம்ம வீணாக ஆக்கிடுறோம். அது இன்னும் சுரக்குதுன்னா அதுக்கு பசிக்காது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியிருக்காது. அது உடம்பு வேறு மாதிரி மாறிடும். முத்தேக சித்தின்னு சொல்கிறாங்க. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அந்த ஒரு நிலையை நம்ம அடையும் போது அதெல்லாம் தானாகவே கிடைக்கும். உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையும் உண்மை அறிந்திலேரே அப்படின்னு சொல்கிறேன். விண்டதனால் இனி நீர் சமண சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தே எந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம், இன்பம் பெறலாமே அப்படின்னு சொல்கிறேன். நம்ம கண்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் எல்லாமே, கேட்டதெல்லாம் போய் இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்களா? கண்டதெல்லாம் அனித்தியம், கேட்டதெல்லாம் பழுது தான். உண்மை வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது மாதிரி நிறைய நீ பிறரோ யாமுக்கு நேய உறவலனோ, நீ வேற ஆளா, நான் உனக்கு சொந்தக்காரன் இல்லையா, நெடுமொழியை உரைப்பேன் நன்றி கொடுமொழி சொல்வேனோ. கொஞ்சம் நேரம் நீட்டாக பேசுவேன், ஆனால் அதனால உனக்கு கொடுமொழியாக சொல்லுவேன் அப்படின்ற சார்புறவே அருளமுதம் தந்தனை மேல் ஏற்றி தனிப்பெரும் சுகமளித்த தனிப்பெரும் பதிதான் சீர்பிறவே திருப்பொது திருமேனி தரித்து சித்தாட புரிகின்ற திருநாள்கள் அடுத்த ஒரு புறவே இது நல்ல தருணம் இங்கே வம்பியன் உலகிலேயே உன்னையவாறு விட்டுடி வேறு வரைந்தேன். சீக்கிரம் வாப்பா, விரைந்து வா, எல்லாமே பெற முடியும் அப்படின்னு சொல்லி. உனக்கு வயசாகி போச்சு, காலம் கடந்து போச்சுன்னா நிறையா தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு கடவுள் இதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னு நினைக்காத. ஆனால் திரைந்து உடுத்த வரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாளர்கள் புரிய வரைந்து எல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது. வரம்பெறலாம் நீவீர் கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருது முடியும். கண்ணில் தண்ணி வரணும். அது மாதிரி நமக்கு கருணை வரணும். அப்படி வந்ததுன்னா கண்ணில் நீர் பெருகி கருணை நட கடவுளை நம்ம உள்ள கருதி நினச்சோம்னா எல்லாம் வல்ல சித்தன் எல்லாமே செய்வான். நமக்கு எல்லாமே கிடச்சிடும். எல்லா நிலையும் அடைய முடியும். இப்படி நிறையா இருக்குது.
முக்கியமான மட்டும் அப்படியே சொல்லிட்டு வரேன். இதை வந்து உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நேரடியாக வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த காணொளி மூலிமா பார்த்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உலகம் முழுக்க எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து இந்த செய்தியை மனித தேக்கம் பெற்ற அனைத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம மறுபடியும் சாகாம நிலையை நோக்கி போகணும். உலகமெல்லாம் ஒரு நெறி பெற்றிடணும். இந்த கொல்லா நெறிக்கு வந்துடணும். அதுதான் சன்மார்க்கத்து மூலமாக தான் இதை அடைய முடியும். இப்படி இந்த நிலையெல்லாம் உண்மையை வந்துட்டாக்கா போலீஸ் ஸ்டேஷனு அதிகமாக குற்றங்கள் நடக்காது. இராணுவத்தில் அதிகமான செலவு, அணுகுண்டு சோதனை செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒரு எல்லையை வச்சு சும்மா சீரமைத்து கொண்டு பணி செய்வதற்காக, ஆட்சி செய்வதற்காக அந்த எல்லைகளை கோடு பிரிக்கிறோமே தவிர மற்றபடி அந்த ஒரு இனம், அந்த மொழி சார்ந்து, அவங்க பண்பாடு சார்ந்து அவங்க அப்படியே வாழணும். பசி என்று வந்தால் அனைத்துக்கும் நாம் போய் உதவி செய்யணும். உலகம் முழுக்க ஒரு குடையணி கீழே ஒரு வீடாகவும் அங்கே இருக்கிற அனைவரும் நம்ம சகோதர சகோதரியாகவும் நினச்சி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நம்ம ஒருத்தவங்களையும் அழிக்கின்ற எண்ணம் வராது. எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாதுன்ற நிலையில் நம்ம வந்தோம் என்றால் அந்த நிலையை அடைய முடியும். சாதி, மதம், மொழி, இனம் கடந்து, எல்லை கடந்து, தேசம் கடந்து இந்த உலகம் தெரியாமல் இன்னும் வேறு ஒரு உலகம் இருக்குது. அங்கேயும் நம்ம தொடர்பு கொள்ள முடிஞ்சால் அந்த உலகத்துக்கும் சென்று இதே கொள்கை நிறைய நம்ம பரப்புவோம். இந்த எல்லா உயிரும் இன்புற்றிருக்க வேண்டும். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க யாம் ஒன்று முறையன் பராபரமேன்னு சொன்ன மாதிரி இந்த உண்மையை என் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் செயல் சொல்கிறார் வள்ளுவர். அதே மாதிரி தன்னூன் பெருக்கற்கு தான் பிரித்து ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். உனக்கு எப்படி அருள் கிடைக்கும்? எப்படி வரும் அருள் வரும்? உனக்கு என்னுடைய அருள் வேணும்னு கேட்குற. ஆனால் எல்லா உயிரும் கொண்டு திங்கிறியா? இந்த ஊன் பெருக்கிறதுக்கு இன்னொரு ஊனை நீ சாப்பிடணுமான்னு கேட்குற. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாமல் செல்லாத உயிரினும் கூற்று. உயிரை ஒன்று கொன்ற யமன் உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்கிற. கொல்லாமை அந்த நெறியை நீ வந்து ஃபாலோ பண்ணினான், கடைப்பிடித்தார். கொல்லான் புலால் மறுத்தானை கைக்குப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறேன். எல்லா உயிர்களுமே உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் ஏன் கொண்டு போய் சேர்க்கறதில்லை? நம்ம எவ்வளோ ஒரு திருக்குறள் நம்ம இருக்கோம். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துன்றார். என்னுடைய இனம், என்னுடைய உயிர்கள், என்னுடைய வம்சம், என்னுடைய நாடு, என் மக்கள், என் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று எவன் ஒருவன் ஒரு ஸ்டெப்பு ஒரு முன்னாடி காலை எடுத்து வச்சா உனக்கு யாருன்னு கவலைப்படாத, நான் அவன் கூட நிற்கிறேன்னு கடவுள் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறார். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தட்டு தான் முந்துரும். உனக்கு முன்னாடி வந்து அவர் நிற்பார் இறைவன், வேறு என்ன வேணும்? அதனால ஆண்டோட நம்ம பக்கம் சொல்லுவார். சினிமா படத்தில் ஒரு டைலாக் மாதிரி, போட படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு அப்படின்ற மாதிரி நம்ம போக வேண்டியதான். அவனே நம்ம கூட நிற்கிறான். நம்ம செய்ய வேண்டியது கரெக்டு, நம்ம செய்கிற தொழில் கரெக்டு, நம்ம 4 பேருக்கு நல்லது தான் செய்கிறோம். அப்போ இதுக்கு அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம் தைரியமாக செய்வோம், தயங்கக்கூடாது. நம்ம செய்கிறது 4 பேருக்கு நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தைரியமாக செய்யுங்க. யாரும் இல்லையே கவலைப்படாதீங்க. எல்லாமே இறைவன் நம்ம கூட வந்து நிற்கிறோம். அப்புறம் வேறு யார் வரணும்? அதனால் இப்போ இங்கே பாருங்கள், மற்றெடுவங்களை சற்றும் தாழ்ந்திருப்பீர் சிறிதும் தாழ்ந்திருப்பீர், ஆனால் மரணமெனும் பெரும்பாய் வந்துடுமே அந்தோ சற்றும் அதை நும்மாலை தடுக்க முடியாதே. சமரச சன்மார்க்க சங்கத்தவர் அல்லார் அதனை எட்டி நின்று தடுக்க வல்லார். இவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். சத்தியம் ஈது என்மொழி கொண்டு உலகீர் பற்றிய பற்று அனைத்தினையும் பற்றற விட்டு அருளும் பல பற்றே பற்று இன்னோ என்று இறைவீரை என்றும் இறைவீரை எப்பயும் சாக முடியாது. திருக்குறள்லே முதல்ல சொல்கிறார் பாருங்க, மலமிசை ஏகினால் மாடு சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நிலத்தில் நீடு வாழ்வார். நீடு வாழ்வார்ங்கிற என்ன? சாவே இல்லைன்னு சொல்கிறார். மலமிசை ஏகினால் மாடு சேர்ந்தார்னா மலமிசை ஏகினால்னா யார்? இறைவன். அவருடைய அடியை நீ சேர்ந்துட்டார். அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்தார் என்னுடைய சேராதா. என்னுடைய சேர்ந்துட்டுன்னா பிறவி பெருங்கடல் நீந்திடுற. யாரால் நீந்த முடியாது? யாரெல்லாம் அவர் அடியை சேரலையோ அவங்களால நீந்த முடியாது. அப்போ பிறவி பெருங்கடல்னா பிறப்பு இல்லாத நிலையை நம்ம அடைஞ்சிடுவோம். நம்ம மீண்டும் செத்து அதான் சொல்ல, பிறந்து மாதா வயிறு சலித்தால் வல்வினையால் கால் சலித்தேன், எழுதி பிரம்மா கை சலித்தான் ஒரு சித்தர் பாடியிருக்கார். அப்படி எத்தனை முறை பிறந்து இன்னொரு வயிற்றில் போய் பிறந்து ஒரு அம்மா பாவம் 10 மாதம் தாங்கி மறுபடியும் இப்போ பிறந்து செத்துரும், மறுபடியும் இன்னொரு படம் செத்துரும். இப்படி இதே இப்படி எந்த நாடோ எந்த மொழியோ
ஒரு மொழின்னு முக்கியமான சொல்கிறேங்க. தமிழ் இறைவன் மொழிங்கிறத நிறையா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனே நேரடியாக வந்து இறைவனை அடையிறதுக்கு தமிழை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா அது இயற்கை மொழி. அதனால் நீங்கள் உலகம் அழிந்தாலும் நிறையா இப்போ வந்து நம்ம தமிழ் மொழி வந்து செம்மொழி. மற்ற செம்மொழியில் ஒரு 6 மொழி இருந்திருக்கு. அது ஏதோ சொல்கிறாங்க, பௌத்தம், சீனம், கிரேக்கம் மாதிரி. அதில் எல்லா மொழியும் அழிஞ்சு இப்போ கொஞ்சம் மொழி இருக்குது. சமஸ்கிருதத்தோட பாருங்கள், இப்போ வளர்க்கலாம்னு நினச்சா கூட வளர்க்க முடியல. சீனர்கள் எல்லாருமே எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வாசப்படியில் ஒரு வாசனை எழுதி போட்டிருக்காங்க. தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் நமக்கு, இந்த பிறப்பில் நாங்கள் ஏதோ புண்ணியம் செய்து சீன நாட்டில் பிறந்து விட்டோம், மறுபடியும் மீண்டும் ஒரு பிறப்பு ஒன்று இருந்தால் நாங்கள் தமிழர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ மறுபடியும் மீண்டும் நம்ம எதுக்கு போய் தமிழ்நாட்டில் பிறக்கணும்? இத்தனை பேர் தமிழ்நாட்டில் போய் பிறந்த இடம் பத்தாது, நம்ம நாட்டையே தமிழ்நாடாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் ஒன்று தானே பேசணும், அதுதானே விஷயம் அப்படின்ட்டு இப்போது தமிழை எப்படியெல்லாம் வளர்க்கலான்னு சொல்லி அவங்க பெருமையாக முயற்சி எடுத்துருக்காங்க. அதனால் அங்கேயே ஒரு எஃப்எம்லெலாம் வந்து தமிழ் மொழியை பேசுறதுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்து சீனக்காரங்களெல்லாம் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை விட தெளிவாக நல்ல இலக்கண நயத்தோட ஒரு பிழை இல்லாமல் தெளிவாக அவங்க தமிழை பேச போகிறாங்க. நம்ம என்னெல்லாம் நூல்கள் இருக்கோ அத்தனை நூல்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்க பெரிய நிலை அடைவாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் தனித்தே இயங்க முடியுதுன்னு சொன்னால், நம்மளுடைய விஷயத்தெல்லாம் அந்த புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த அறிவு அவங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டார். உலகத்தை பூரா ஆளுறதுக்கு தமிழ் தான் வேணும்னு சொல்லி ஒரு காலத்தில் சீன மொழியும் அழிஞ்சிடும், ஆனால் உலகமே அழிஞ்சாலும் தமிழ் அழியாமல் இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதால அவங்க தமிழுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இப்போ தமிழை வந்து வளர்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நாம் என்ன செய்யணும்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் பிறந்து வளர்கிறாங்க, இன்னும் தமிழை எழுத படிக்க தெரியாது, பேசுவாங்க கொஞ்சம். தமிழ்நாட்டில் வந்து 5 வருஷம் ஒரு பட்டய படிப்பு படிச்சுட்டு ஒரு பிஇ எம்இ படிச்சுட்டு போகிறாங்க, எம்பிபிஎஸ் படிச்சுட்டு போகிறாங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஒரு சப்ஜெக்ட் சேர்க்க முடியுமா முடியாது. இங்கே இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர் நினச்சா செய்ய முடியும். இத்தனை ஆண்டு காலம் அதை செய்யலை. இதுக்கப்புறம் வாய்ப்பு வந்தால் செய்யுங்கன்னு இது மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து 6 மாதம் கோர்ஸ் படித்தா கூட ஒரு சப்ஜெக்ட்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றுங்க. 5 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் பட்டய படிப்போ ஒரு டிப்ளமோ படிப்புலாம் படிக்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கணும்னு ஒன்று தெரிஞ்சாலே தமிழ்நாடு கல்வித்துறைக்கு தெரிஞ்சாகணும். இது அப்படி அவங்க அட்மிஷன் போடும்போதே அவருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? தெரியாது என்றால் இந்த குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டு ஆனா தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழியில் பேர் எழுத ஒரு படிக்க அந்த 247 எழுத்துக்களை படிக்க தெரிஞ்சிருப்போம். வல்லினம் மெல்லினம் ரொம்ப இலக்கணம்லாம் தேவையில்லை. ஒரு 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 போர்டு பார்க்குறாங்க, இது ஊர் மதுரை, இது வந்து கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி ஒரு பேர் செஞ்சால் இது காவேரி பூம்பட்டினம், இது வந்து பூம்புகார் இப்படின்னு ஒரு பேர், இந்த பேர் ஓஹோ இந்த பேர் இந்த அப்படின்னு படிக்க தெரிஞ்சால் போதுமில்ல. தமிழ் அவங்க பேர் தெரிஞ்சுக்கணும்ல, இது போதுமே. நமக்கு ஒரு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாதம் படித்தாலே போதும், தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு மொழியில் போய் ஒரு ஏதாவது படிக்க போனால் வெளியில் போனால் சமஸ்கிருதம் பேசிக்காக படிச்சுக்க சொல்கிறாங்க, ஹிந்தி படிச்சு தெரியணுன்றாங்க, டோஃபல் ஐஎல்டி படித்தா தான் வெளிநாட்டுக்கு படிக்கணும்னு சொன்னால் முதல்ல அந்த இங்கிலீஷில் நல்லா லிசனிங் லேர்னிங் அதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுக்கோங்க. நாம் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீ நல்ல யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல. அப்போ நாம் தமிழ்நாட்டில் நம்ம தமிழை கொஞ்சம் காட்டு விடுறதுல என்ன தப்பு இருக்குது? திணிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து படிக்கணும் போகிற, தமிழ் நல்ல மொழி, உலகத்தை மிக சிறந்த மொழி, கற்றுக்கினா உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், கற்றுக்குப்பா அப்படி சொல்ல போகிறோம். அதுக்கு நாம் நிறையா மொழியை வளர்க்குறதுக்காக இலவசமாக நிறையா இடத்துல வகுப்பு நடத்தாங்க. நம்மளும் அது மாதிரி செய்யணும். அதுக்கெலாம் ஃபீஸ் வாங்க வேணாம். நீங்கள் வந்து தமிழ் மொழியை படித்து கற்றுக்கிறது மூலிமா உனக்கு ஃபீஸ்லேருந்து நாங்கள் குறைக்கிறோம் அது மாதிரி சொல்லி, இது கட்டாயம் தான். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலே நீங்கள் இருந்தாலே கற்றுக்கணுங்கிற மாதிரி நம்ம சொன்னால் தான் தமிழ் மொழி வளர்க்க முடியும். தமிழை தமிழ்நாட்டிலே நம்ம வளர்க்க முடியலன்னா அப்புறம் எப்படி உலக நாட்டுக்கெலாம் கொண்டு போய் வைப்போம்? உலகத்துக்கெலாம் எப்படி கொண்டு போய் வைப்போம்? நன்றி, வணக்கம். இது பெரிய உரையாக போகும். அப்புறம் அப்படியே நிறைய இந்த உலகத்தில் நாமளும் வளர்த்தவங்க, உலகனுடைய நன்மைக்காக தான் நம்ம செயல் இருக்கணும். ஒரு செயல் செய்யும்போது அது உலக நன்மைக்காக பொது நோக்கத்தில் இருந்ததுனாக்கா நம்ம பெரிய வெற்றி அடைவோம். நாம் சார்ந்து சுயநலமாக இல்லாமல் நம்ம இப்போ இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுன்ற நோக்கத்திலேயே பயணிக்கணும். சரிங்களா? மீதி எல்லாம் உங்களை சேர்ந்து வந்து சேரும். நாம் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எங்கேயும் போய் மண்டியிட வேணாம், பயப்பட வேண்டாம். இறைவன் நமக்கு பெருந்துணைவாக இருக்கிறாரு. நம்மளை
எந்த காலத்துலேயும் கைவிட மாட்டார். நாமளாக தான் மரணத்தை தேடி போய்க்கிறோம். அதுக்கான அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை பயன்படுத்தல. நம்ம மனசை கையாள தெரியலை. மனசு கொண்டு போய் நம்மளை சிதைச்சி விட்டுரும். மனசுக்கு ஒரு பெரிய அறிவுலாம் கிடையாது. அது மனசுக்கிட்ட நாம் வழிப்படுத்தி இப்படி கொண்டு போகும். மனசுக்குள்ளே நிறையா தாட்டு வரும். மனம் போன போக்கில் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதை வழிப்படுத்தி அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதிலேருந்து எண்ணங்கள் நிறையா வந்தாலும் இந்த எண்ணம் இது கரெக்டு தானா, இது செஞ்சால் நமக்கு நன்மை வருமா தீமை வருமா, மற்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு பகிர்ந்து ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து பயணிக்கணும். அப்படி தான் நம்ம செயல் செய்கிறதுக்கு முன்னாடி எண்ணம் உருவாகும். இதுலேயே ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுடைய எண்ணங்களே தூய்மையாகிடும். ஆரம்ப காலத்தில் நம்ம சின்ன எப்படியே சரி போனாலும் அதுக்கப்புறம் நம்ம நல்லவை எண்ணல் வேண்டும். சரிங்களா? திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். சொன்ன மாதிரி அறிவு தெளிஞ்சு அழகான பயணிச்சிங்கன்னா எதுலேயும் சிக்கல மாட்ட மாட்டோம். இது வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் இருக்கிற காலத்தில் சிறப்பாக வாழ்ந்து நல்ல நிலையை அடைவோம். நித்திய பெருவாழ்வை ஆன்மலாபத்தை அனைவரும் அடைய வேண்டும். எல்லா வல்ல இறைவனுக்கு பொறுப்பு வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இதில் உங்களை சந்திக்கிறேன். முடிந்த அனைவரையும் நேரடியாக சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லோரிடம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லோரிடம் எனக்கு இறைவன் அருள் புரிந்தால் நான் ஊராக சென்று கிராமம் தோறும் ஒவ்வொரு வீடு தோறும் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இறைவனை வழி பண்ணுவேன். எல்லா மொழிகளிலும் சீனம், உருது, நம்ம அரேபியா மொழி, அப்புறம் உலகத்தில் அந்த ஆங்கில மொழி, ஸ்பானிஷு, ஜெர்மனி, இப்படி அனைத்து நாடுகளுக்கும், ரஷ்யா, எல்லா நாடுகளுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா மக்களுக்கும் இந்த உண்மை நிலை தெரிஞ்சு இந்த கொள்ளா நெறிக்கு வர வேண்டும். எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டாங்கனால மீதி எல்லாமே சிறப்பாகிடும். நிறையா துன்பம் இருக்காது. போதும். நன்றி. மீண்டும் உங்களிடம் ஒருவர் நன்றி சொல்லிக்கொண்டு என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஆணுடைய சகோதரி சகோதரிகளே, விரைந்து வாருங்கள். மன்னமில்லாமல் பெருவாழ்வை நோக்கி போவோம். இந்த பிறப்பில் அடைய முயற்சி செய்வோம். இல்லை என்றால், அதாவது இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அறியேன் என் போவே துண்டுமல வெம்மாயிட்டு வெளிக்குள்ள வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறமே எல்லாம் செயல்கூடும்னு சொல்கிறார் அடுத்தது. அதனால் செயல்கூடும், எல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி.